லோக்சபா தேர்தல் இன்றுடன் நிறைவடைந்ததால் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியிடப்பட்டன. இந்தியா டிவியின் கருத்து கணிப்பில் மத்தியில் மீண்டும் பிரதமர் மோடி தலைமையில் பாஜக ஆட்சியை பிடிக்கும் என கூறியுள்ளது. பாஜக கூட்டணி 371 தொகுதிகளிலும் இண்டி கூட்டணி 125 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என தெரிவித்துள்ளது. ரிபப்ளிக் டிவியின் கருத்து கணிப்பில் பாஜக 359 இடங்களை கைப்பற்றும், இண்டி கூட்டணிக்கு 159 தொகுதிகள் கிடைக்கும் என கூறியுள்ளது. நாடு முழுவதும் 7 கட்டங்களாக நடந்த லோக்சபா தேர்தல் இன்றுடன் நிறைவடைந்தது. ஜூன் 4ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்கை நடக்க உள்ளது. அன்றைய தினமே முடிவுகளும் வெளியிடப்பட உள்ளன. தமிழகத்தில் திமுக 20 தொகுதிகளை கைப்பற்றும், காங்கிரஸ் 6 முதல் 8 தொகுதிகளை கைப்பற்றும், அதிமுக 2 இடங்களில் வெற்றி பெறும். பாஜக கூட்டணி 1 முதல் 3 இடங்களை வெல்ல வாய்ப்புள்ளதாக இந்தியா டுடே தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் கூறியுள்ளது. கன்னியாகுமரியில் விவேகானந்தர் மண்டபத்தில் 45 மணி நேர தியானத்தை நிறைவு செய்த பிரதமர் மோடி திருவள்ளுவர் பாதங்களுக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அவரது சிலையை சுற்றி பார்த்தார். நாட்டை காக்க மீண்டும் சிறை செல்ல உள்ளேன். திகார் சிறையில் சரணடைய இருக்கிறேன். சர்வாதிகாரியிடமிருந்து நாட்டை காக்க சிறை செல்ல உள்ளேன் என்பதற்காக பெருமை கொள்கிறேன். மக்கள் ஆசீர்வாதத்தால் நான் நலமுடன் இருப்பேன். கடவுள் விரும்பினால் விரைவில் சிறையிலிருந்து வெளியே வருவேன் என டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் கூறியுள்ளார். பிரதமர் மோடி 3வது நாளாக தியானம் செய்தார். தியானத்தின் நிறைவாக 133 அடி உயர திருவள்ளுவர் சிலைக்கு தனி படகில் சென்று மரியாதை செலுத்தினார். பின்னர் 3 நாள் பயணத்தை முடித்துக் கொண்டு திருவனந்தபுரம் வழியாக டெல்லி புறப்பட்டுச் சென்றார். பாஜகவின் 10 ஆண்டு கால பாசிச ஆட்சியை வீழ்த்தி இந்தியாவை காக்க உருவாக்கப்பட்ட இண்டி கூட்டணி வெற்றியின் முகட்டில் நிற்கிறது. ஜூன் 4 இந்தியாவின் புதிய விடியலுக்கான துவக்கமாக அமையும். பாசிச பாஜக வீழட்டும், இந்தியா வெல்லட்டும் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மக்களின் எதிர்ப்பை பெற்று வெற்றி கிட்டாது என்ற பதற்றத்தின் முகட்டில் இண்டி கூட்டணி நிற்கிறது. தன்னை எதிர்க்க யாருமே இல்லை என்ற மமதையில் இயங்கிய காங்கிரசுக்கு எதிராக பாஜக என்ற அசுர பலம் பெற்றுள்ளது. பாஜக கூட்டணியின் வெற்றி செய்தி எழுதப்பட்டு விட்டது. வெற்றி கொண்டாட்டங்களுக்கு இன்னும் 3 நாட்களே உள்ளன. இண்டி கூட்டணி வெற்றி பெறாத வெற்றி கூட்டணி என்பதை அதன் தலைவர்கள் உணர்ந்து விட்டார்கள் என தென்சென்னை பாஜக வேட்பாளர் தமிழிசை கூறியுள்ளார். பள்ளிக்கல்வி முன்னேற்றத்துக்கான மத்திய அரசின் சமக்ரா சிக்ஷா திட்டத்தின் கீழ் கடந்த 3 ஆண்டுகளில் தமிழகத்துக்கு வழங்கப்பட்ட நிதி 5858.32 கோடி. இது திமுகவின் சாதனைகளாக முதல்வர் ஸ்டாலின் காட்டிக்கொள்ள முயற்சிப்பவை. அனைத்துமே சமக்ரா சிக்ஷா திட்டத்தில் மத்திய அரசு நிதியில் நிறைவேற்றப்பட்டவை. உண்மை இப்படி இருக்க சிறிதும் கூச்சமே இல்லாமல் இவற்றை திமுகவின் சாதனையாக காட்டிக்கொள்ள முயற்சிப்பது நகைப்பை ஏற்படுத்துகிறது என அண்ணாமலை எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அடுத்த பாகூர் ஸ்ரீ மூலநாதர் கோயிலில் தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை சாமி தரிசனம் செய்தார். பாரதிய ஜனதா அமோக வெற்றி பெற்று மோடி மீண்டும் பிரதமராக வேண்டி 108 தேங்காய் உடைத்து தியானத்தில் ஈடுபட்டார். லோக்சபா தேர்தலில் இண்டி கூட்டணி 295க்கும் அதிகமான தொகுதிகளை கைப்பற்றும். பாஜக 220, என்டிஏ கூட்டணி 235 இடங்களில் வெற்றி பெறும். இண்டி கூட்டணி நிச்சயம் ஆட்சி அமைக்கும். பிரதமர் யார் என்பதை ஜூன் 4 அறிவிப்போம் என டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் கூறினார். டெல்லியில் உள்ள காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வீட்டில் இண்டி கூட்டணி தலைவர்களின் ஆலோசனை கூட்டம் நடந்தது. இண்டி கூட்டணி 295 தொகுதிகளை கைப்பற்றும். நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கிறோம். இண்டி கூட்டணி ஆட்சி அமைக்கும் என கார்கே தெரிவித்தார். இந்த தேர்தலில் இண்டி கூட்டணி மகத்தான வெற்றியை பெறும் என்பதில் சந்தேகமில்லை. பிரதமர் பதவிக்கு ராகுல் தான் எனது விருப்பம். பாரத் ஜோடோ யாத்திரையை நாடு முழுவதும் நடத்தி மக்கள் மனதில் பிரபலமாக இருக்கிறார் ராகுல். அதுவே அவரை பிரதமர் பதவியில் அமர்த்த கூறுகிறேன் என காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்தார். நாடு முழுவதும் கடந்த 2 மாதங்களாக கோடை வெயில் வாட்டி வதைக்கிறது. வெப்ப அலைக்கு இதுவரை 61 பேர் இறந்துள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் ஒடிசாவின் சுந்தர்காரில் மட்டும் 12 பேர் இறந்துள்ளனர். பீகாரில் 14 தேர்தல் பணியாளர்கள் இறந்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூர் தொகுதியில் அம்மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் ஓட்டு போட்டார். உத்தரப்பிரதேசத்தில் 13 தொகுதிகளில் தேர்தல் நடக்கிறது. மக்கள் ஆர்வமுடன் ஓட்டு போட வருகிறார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்கள். மோடியின் தியானமும் அவரது பக்தியும் நாட்டுக்கானது. இதன் பலனை நாடு கண்டிப்பாக பெறும் என்று யோகி ஆதித்யநாத் சொன்னார். பரபரப்பான சூழலில் இன்று காலை 7 மணிக்கு இறுதிக்கட்ட தேர்தல் துவங்கியது. மொத்தம் 57 தொகுதிகளில் ஓட்டுப்பதிவு நடக்கிறது. மொத்தம் 904 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். பிரதமர் மோடி களமிறங்கிய வாரணாசி தொகுதிக்கும் இன்றுதான் ஓட்டுப்பதிவு நடக்கிறது. 7 கட்ட லோக்சபா தேர்தல்களிலும் பதிவான ஓட்டு ஜூன் 4ஆம் தேதி எண்ணப்படுகின்றன. மேற்குவங்க தேர்தலில் ஜாதவ்பூர் தொகுதியில் உள்ள பங்கரில் திரிணாமுல் காங்கிரஸ் இந்திய மதச்சார்பற்ற முன்னணி கட்சியினரிடையே மோதல் ஏற்பட்டது. இரு கட்சிகளின் ஆதரவாளர்களும் நாட்டு வெடி குண்டுகளை வீசியதால் பதட்டம் ஏற்பட்டது.
தெற்கு 24 பர்னகாஸ் மாவட்டம் குல்தாலியில் உள்ள ஓட்டுச்சாவடி எண் 4041 இருந்த ஓட்டு மெஷின்கள் விவிபேட் இயந்திரங்களை மர்ம நபர்கள் சிலர் தூக்கிச் சென்று குளத்தில் வீசிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஜூன் 4 வாக்கு எண்ணிக்கை முடிந்தவுடன் காங்கிரஸ் கட்சி தொண்டர்களுக்கு இனிப்பு வழங்க அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் அவனிஷ் பண்டேலா 100 கிலோ லட்டு ஆர்டர் கொடுத்திருப்பதாக தகவல் வெளியானது. பாஜக மக்களுக்காக உழைத்திருந்தால் வாய்ப்பு கொடுத்திருப்பார்கள். ஆனால் இந்த முறை பாஜகவால் கொண்டாட முடியாது. அரசை மாற்றும் முடிவை மக்கள் எடுத்துவிட்டனர் என அவனிஷ் பண்டேலா தெரிவித்தார். சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் தோள்பட்ட எலும்பு முறிவுக்காக அறுவை சிகிச்சை முடிந்து ஓய்வில் இருக்கும் வைகோவை தமிழக முதல்வர் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு மத்திய அமைச்சர் எல் முருகன் வந்தார். தமிழகத்தில் பாரதிய ஜனதா யாரும் எதிர்பார்க்காத அளவில் வெற்றி பெறும், இரட்டை இலக்க எண்ணிக்கையில் வெற்றி பெறும் என எல் முருகன் தெரிவித்தார். முல்லை பெரியாறு அணையிலிருந்து கம்பம் பள்ளத்தாக்கு இருபோக ஆயக்கட்டு பகுதிகளில் முதல் போகத்திற்கு வினாடிக்கு 200 கன அடி தண்ணீரும், தேனி மாவட்ட குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 100 கன அடி தண்ணீரும், ஆக மொத்தம் வினாடிக்கு 300 கன அடி தண்ணீரை 120 நாட்களுக்கு திறந்துவிட தமிழக அரசு உத்தரவிட்டது. அதன்படி 300 கன அடி நீரை பொதுப்பணித்துறை அதிகாரிகள், விவசாயிகள் சேர்ந்து திறந்து வைத்தனர். தண்ணீர் மீது மலர் தூவப்பட்டது. இதன் மூலம் தேனி, உத்தமபாளையம் வட்டத்தில் 14,707 ஏக்கர் நன்செய் நிலங்களில் முதல் போக சாகுபடி நடைபெறும். லோக்சபா இறுதிக்கட்ட தேர்தல் ஓட்டுப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்றது. உத்தரப்பிரதேசத்தில் ஒருவர் குதிரையில் வந்து ஓட்டு போட்டு ஜனநாயக கடமையை ஆற்றினார். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் உள்ள நடராஜர் கோயிலுக்கு மத்திய பிரதேச முதல்வர் மோகன் யாதவ் தனது குடும்பத்தினருடன் தரிசனம் செய்ய வந்தார். அவர்களை கோயில் தீட்சிதர்கள் பூரண கும்ப மரியாதை வழங்கி வரவேற்றனர். பின்னர் கோயிலில் சாமி தரிசனம் செய்தார். அவர்களுக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. தமிழகத்தில் இன்றும் நாளையும் 11 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. குமரிக்கடல், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகளில் மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் என்பதால் இன்றும் நாளையும் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை லோக்சபா திமுக முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் உப்பிலிப்பாளையம் சாய்மகாலில் நடந்தது. சென்னை அண்ணா அறிவாலயத்திலிருந்து கழக அமைப்புச் செயலாளர் RS பாரதி, வழக்கறிஞர் NR இளங்கோ, TKS இளங்கோவன் ஆகியோர் காணொலி வாயிலாக முகவர்களுக்கு ஆலோசனை வழங்கினர். கன்னியாகுமரி வந்த பிரதமர் மோடியை சந்தித்து மனு அளிக்க செல்ல இருந்த தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க தலைவர் ஐயாக்கண்ணு உள்ளிட்ட விவசாயிகள் திருச்சியில் வீட்டு காவலில் வைக்கப்பட்டனர். விவசாயிகளை போராட்டம் நடத்த விடாமல் முதல்வர் ஸ்டாலின் தடுக்கக்கூடாது. வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது என அண்ணாதுரை கூறியது இப்போது செயல்படுத்தப்பட்டு வருகிறது என ஐயாக்கண்ணு கூறினார். நாட்டில் கடுமையான வெப்ப அலைகளுக்கிடையே தேர்தல் பணிகளில் ஈடுபட்டிருந்த 25 பணியாளர்கள் உட்பட 61 பேர் ஒரே நாளில் இறந்தது அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது என ராமதாஸ் தெரிவித்தார். லோக்சபா தேர்தலில் முறையான திட்டமிடல்கள் இருந்திருந்தால் இந்த உயிரிழப்புகளை தவிர்த்திருக்க முடியும். இறந்த அனைவரின் குடும்பங்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். தமிழகத்தில் திமுக ஆட்சி அமைந்ததிலிருந்து முக்கிய பிரமுகர்கள் புதுச்சேரியில் உள்ள அரசியல் பிரமுகர்களுடன் கைகோர்த்து போலி மதுபானம் தயாரித்து வருகின்றனர். அந்த மதுபானங்கள் தமிழகத்துக்கு கடத்தப்படுகிறது என புதுச்சேரி அதிமுக செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டினார். போலி மதுபானங்கள் தயாரிக்கப்படுவதால் புதுச்சேரிக்கு கிடைக்க வேண்டிய வருவாய் பாதிக்கப்படுகிறது. கவர்னர் மற்றும் முதல்வர் உடனடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். குஜராத்தில் உள்ள சோமநாதர் கோயிலுக்கு மனைவியுடன் சென்ற மத்திய அமைச்சர் அமித் ஷா சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்து ஆரத்தி காட்டி வழிபட்டார். உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் கோரக்பூரில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது ஓட்டினை பதிவு செய்தார். தன்னம்பிக்கை மற்றும் வளர்ந்த இந்தியாவை உருவாக்க நீங்கள் அனைவரும் ஓட்டளிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். கொல்கத்தா வடக்கு தொகுதியில் உள்ள ஒரு ஓட்டுச்சாவடியில் பாஜகவினர் கள்ள ஓட்டு போடுவதாக திரிணாமுல் காங்கிரஸ் தொண்டர்கள் குற்றம் சாட்டினர். கள்ள ஓட்டு புகாரை பாஜக வேட்பாளர் தபஸ் ராய் மறுத்தார். திரிணாமுல் காங்கிரஸ் ஏஜென்ட்டுகள் பூத்துக்குள் இருக்கும்போது எப்படி கள்ள ஓட்டு போட முடியும் என தபஸ் ராய் கேட்டார். தென்மேற்கு பருவமழை துவங்கியுள்ளதால் கேரளாவின் வடக்கு பகுதியில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. இதனால் திருச்சூர், மலப்புரம், கோழிக்கோடு மாவட்டங்களுக்கு வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் விடுத்துள்ளது. இடுக்கி மற்றும் வயநாடு பகுதிகளுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. மதுபோதையில் காரை ஓட்டிய 17 வயது சிறுவன் வேதாந்த் அகர்வாலின் தாய் ஷிவானி அகர்வால் கைதானார். விபத்தில் தொடர்புடைய தனது மகனின் ரத்த மாதிரியை மாற்றி வைத்து மகன் போதையில் இல்லை என மோசடியாக சான்று பெற்ற குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டார். அன்னை தெரசா ஆரம்பித்த மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி அமைப்பு கொல்கத்தாவை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது. மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டியைச் சேர்ந்த கன்னியாஸ்திரிகள் கொல்கத்தாவில் வரிசையில் காத்திருந்து ஓட்டளித்தனர். டெல்லியில் உள்ள காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இல்லத்தில் இண்டி கூட்டணி கட்சி தலைவர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டனர். இந்த கூட்டத்தில் சோனியா, ராகுல், அரவிந்த் கெஜ்ரிவால், TR பாலு, சரத்பவார், அகிலேஷ், தேஜஸ்வி உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.
பீகார் மாநிலம் பாட்னா மாவட்டம் பாட்னா சாஹிப் மற்றும் பாடலிபுத்ரா லோக்சபா தொகுதிகளில் ஓட்டு போடுவதற்காக வெளியூர்களில் வசிக்கும் பாட்னா வாசிகள் கடந்த சில நாட்களாக சொந்த ஊர் திரும்பினர். காலை முதலே ஓட்டளித்து வருகின்றனர். ஜனநாயகத்தில் உங்கள் குரலை வெளிப்படுத்தும் முக்கியமான நிகழ்வு, ஒவ்வொரு வாக்கும் முக்கியமானது என பாட்னா வாசிகள் தெரிவித்தனர். உலகிலேயே உயரமான ஓட்டு சாவடி இமயமலையில் 15,256 அடி உயரத்தில் உள்ள டஷிகாங் எனப்படும் சிறிய கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஓட்டுச்சாவடிதான் என கருதப்படுகிறது. டஷிகாங் மற்றும் அண்டை கிராமமான கெடே ஆகிய 2 கிராமங்களை சேர்த்து 62 வாக்காளர்களுக்காக இந்த ஓட்டுச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. வேலூர் மத்திய சிறையில் உள்ள விசாரணை கைதிகளை திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்திற்கு காவலர்கள் அழைத்து வந்து மீண்டும் வேலூர் மத்திய சிறைக்கு சென்றபோது காவல்துறை வாகனம் திடீரென பழுதாகி நின்றது. வெகுநேரமாகியும் ஸ்டார்ட் ஆகாததால் விசாரணை கைதிகளை அழைத்து வந்த காவலர்களே வாகனத்தை சிறிது தூரம் தள்ளிச் சென்று வாகனத்தை ஸ்டார்ட் செய்து பின்னர் விசாரணை கைதிகளை வேலூர் மத்திய சிறைக்கு அழைத்து சென்றனர். முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரரும் ஆம் ஆத்மி கட்சியின் ராஜ்யசபா எம்பியுமான ஹர்பஜன் சிங் பஞ்சாப் மாநிலம் ஜலந்தர் ஓட்டுச்சாவடியில் தனது ஜனநாயக கடமை ஆற்றினார். அதிகளவு வாக்காளர்கள் வருவார்கள் என்று நம்புகிறேன். நாம் விரும்பும் அரசை கொண்டு வருவது நமது கடமை என்று ஹர்பஜன் சிங் கூறினார். பாரதிய ஜனதா தேசிய தலைவர் JP நட்டா மனைவி மல்லிகாவுடன் இமாச்சல் பிரதேசம் பிலாஸ்பூர் ஓட்டுச்சாவடியில் ஓட்டளித்தார். இதை ஜனநாயகத்தின் திருவிழாவாக கருதுகிறேன். திறமையான, சுயசார்பு மற்றும் வளர்ந்த இந்தியாவாக மாற்ற வாக்காளர்கள் அதிகளவில் வாக்களியுங்கள் என்று நட்டா கேட்டுக்கொண்டார். கர்நாடக துணை முதல்வர் சிவகுமார் கேரளாவில் கர்நாடக காங்கிரஸ் அரசுக்கு எதிராக அகோரிகளை வச்சு விலங்குகளை பலியிட்டு மிகப்பெரிய யாகம் நடத்துறாங்கன்னு சொல்லி பகீர் கிளப்பியுள்ளார். சத்ரு பைரவி யாகம் நடத்துறாங்கன்னு தெரிவித்துள்ளார். கேரள அரசாங்கம் உடனே விசாரணையில் களம் இறங்கியுள்ளது. அசாம், மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், திரிபுரா மற்றும் மேற்கு வங்காளம் ஆகிய மாநிலங்களில் ரேமல் புயலால் இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தோருக்கு தலா 50,000 ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என பிரதமர் மோடி அறிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி குறித்த அறிவிப்பை தேசிய புள்ளியியல் அலுவலகம் நேற்று வெளியிட்டது. அதில் 2023-2024 நிதியாண்டின் 4ஆம் காலாண்டில் வளர்ச்சி 7.80% இருந்தது என்றும் கடந்த முழு நிதியாண்டுக்கான பொருளாதார வளர்ச்சி 8.20% அதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் இந்தியா வேகமாக வளர்ந்து வரும் பெரிய பொருளாதார நாடாக தொடர்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல் இது வெறும் ட்ரெய்லர் தான் என்று மோடி குறிப்பிட்டுள்ளார். வணிக சிலிண்டர் விலை 70 ரூபாய் 50 காசு குறைந்துள்ளது. கடந்த மாதம் 1911 ரூபாய்க்கு விற்கப்பட்ட வணிக சிலிண்டர் விலை 1840 ரூபாய் 50 காசாக குறைந்துள்ளது. வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் மாற்றமில்லை. கடந்த மாதம் இருந்த அதே விலையான 818 ரூபாய் 50 காசுக்கு விற்கப்படுகிறது. தமிழக அரசு வரலாற்றில் இல்லாத வகையில் கைத்தறித்துறை பணியாளர்கள் மனித உரிமை மீறல்களுக்கு ஆளாகி உள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். அவர்கள் கண்ணீர் மல்க மாநில மனித உரிமை ஆணையத்தின் கதவை தட்டியிருக்கும் அவலம் திமுக ஆட்சியில் நிகழ்ந்துள்ளது. அரசு ஊழியர்கள் மனித உரிமை ஆணையத்தில் புகார் செய்திருப்பது இதுவே முதல் முறை என பழனிசாமி தெரிவித்துள்ளார். இந்தியா கூட்டணியில் காங்கிரசுக்கு அடுத்தபடியாக திரிணாமுல் காங்கிரசும் திமுகவும் தான் அதிக எம்பிக்கள் பெற்ற கட்சிகளாக இருக்கும். இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் மத்திய அமைச்சரவையில் முக்கிய துறைகள் பெறுவது குறித்து ஆலோசனைக் கூட்டம் அறிவாலயத்தில் ரகசியமாக நடந்ததாக கூறப்படுகிறது. தஞ்சாவூர் மாவட்டம் திருவெள்ளியங்குடியில் உள்ள கோலவில்லி ராமர் கோயிலில் வைகாசி பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. கொடியேற்ற விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். 11 நாட்கள் விழா நடக்க உள்ளது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறைக்காற்றுடன் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. கொத்தம்பாடியில் மழைநீரில் சறுக்கி சரக்கு வேன் கவிழ்ந்தது. மழை காரணமாக மாரியம்மன் கோவில் தெருவில் 50 ஆண்டு பழமையான ஆலமரம் கட்டுமான பணி நடக்கும் வீட்டின் மீது விழுந்தது. வீட்டில் யாரும் இல்லாததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் சொரக்காய்கள் நத்தம் பகுதியைச் சேர்ந்தவர் சுகவாணன் 40 ஆடுகள் வளர்த்து வந்தார். வீட்டின் அருகே கட்டி வைக்கப்பட்டிருந்த ஆடுகளை அங்கு வந்த சிறுத்தை கடித்து குதறியது. இதில் 10 ஆடுகள் இறந்தன. அதே பகுதியைச் சேர்ந்த மணி என்பவரது 4 ஆடுகளும் கோபி என்பவரது 1 ஆடும் சிறுத்தை கடித்ததில் இறந்தன. கோவை ஏர்போர்ட்டிலிருந்து இன்று அதிகாலை ஷார்ஜா செல்லும் விமானம் 145 பயணிகளுடன் புறப்பட தயாராக இருந்தது. புறப்படுவதற்கு சற்று முன்னதாக விமானத்தின் முன்பக்க டயர் பஞ்சராகி இருந்ததை கண்டறிந்தனர். விமான புறப்பாடு நிறுத்தி வைக்கப்பட்டது. மாலை 6 மணிக்கு விமானம் புறப்படும் என பயணிகளுக்கு ஏர்போர்ட் அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் கனமழை காரணமாக 2 மணி நேரம் உதகை படகு சவாரி நிறுத்தப்பட்டது.
கடந்த 2 வாரங்களாக குதிரை பந்தயங்கள் ரத்து செய்யப்பட்டன. இன்று தங்கக்கோப்பை குதிரை பந்தயம் நடக்கும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. காலையிலிருந்து மழை பெய்வதால் குதிரை பந்தயங்கள் ரத்து செய்யப்பட்டன. சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் கடந்த வாரம் இருந்த விலையை விட இன்று தக்காளி மற்றும் பீன்ஸ் விலை குறைந்தது. தக்காளி கிலோ 27 ரூபாய்க்கும் பீன்ஸ் கிலோ 90 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. காலநிலை மாற்றம் காரணமாக விளைச்சல் பாதிக்கப்பட்டு வரத்து குறைந்ததால் விலை உயர்ந்தது. தற்போது தக்காளி பீன்ஸ் வரத்து அதிகரித்துள்ளது. தக்காளி, பீன்ஸ், அவரை மற்றும் முட்டைக்கோஸ் விலை குறைந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் சாணார்பட்டி முத்தாலம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு 79 அடி கழுமரம் ஏறும் போட்டி நடந்தது. 4 மணி நேர போராட்டத்திற்கு பின்பு கணவாய்பட்டியைச் சேர்ந்த இளைஞர் ஏறி பரிசு பொருட்களை அவிழ்த்தார். கடலூர் அண்ணா பாலம் அருகே உள்ள தியேட்டரில் கருடன் திரைப்படத்தை பார்க்க 20க்கும் மேற்பட்ட நரிக்குறவர்கள் வந்தனர். அவர்களுக்கு டிக்கெட் வழங்க தியேட்டர் ஊழியர்கள் மறுத்துவிட்டனர். ஆத்திரமடைந்த நரிக்குறவர்கள் கடலூர் புதுநகர் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் அளிக்க சென்றனர். புகாரை வாங்காமல் கோட்டாட்சியரிடம் அனுப்பி வைத்தனர். அங்கும் அவர்களை காக்க வைத்ததால் அவதியடைந்தனர். நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் இன்று 2 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. அரசு தாவரவியல் பூங்கா சாலையில் சேரிங் கிராஸ் காம்ப்ளெக்ஸ் வளாகத்தை மழை வெள்ளம் சூழ்ந்தது. நகரின் பல இடங்களில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் தமிழகத்துடன் இணைய அரும்பாடுபட்ட மொழிப்போர் தியாகி மார்ஷல் நேசமணியின் 56வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. நாகர்கோவில் மணிமண்டபத்தில் உள்ள நேசமணியின் சிலைக்கு மாவட்ட கலெக்டர் ஸ்ரீதர் மற்றும் அதிகாரிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சென்னை தாம்பரம் விமானப்படை தளத்தில் பயிற்சி பெற்று வந்த 234 பெண்கள் உள்பட 1983 அக்னிவீர் விமானப்படை வீரர்களின் பயிற்சி நிறைவு விழா இன்று நடந்தது. நிகழ்ச்சியில் 22 வாரங்கள் பயிற்சியை நிறைவு செய்த வீரர்களின் கண்கவர் அணிவகுப்பும் நடந்தது. மத்திய விமானப்படை ஏர்வேஸ் மார்ஷல் அமன் கபூர் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பயிற்சியில் சிறந்து விளங்கிய வீரர்களுக்கு பதக்கங்களை வழங்கி பாராட்டினார். சென்னை எழும்பூரிலிருந்து புறப்பட்ட ரயில் சேலம் டவுன் ரயில் நிலையத்திற்கும் சத்திரத்துக்கும் இடையே வந்தபோது தண்டவாளத்தில் மூதாட்டி ஒருவர் படுத்திருப்பதை பார்த்த லோகோ பைலட் 200 மீட்டர் தொலைவில் ரயிலை நிறுத்தினார். ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவித்தார். சேலம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பினர். சத்திரத்தில் சுமார் அரை மணி நேரம் ரயில் நின்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை மருதமலை வனப்பகுதியில் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்ட பெண் யானைக்கு 3வது நாளாக கால்நடை மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர். இந்நிலையில் தாய் யானையை விட்டு குட்டி யானை பிரிந்தது. வனத்துறையினர் ட்ரோன் மூலம் தேடி வருகின்றனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அரசு ஹாஸ்பிட்டலில் உலக புகையிலை நோய் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு நோயாளிகளிடம் நூதன முறையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மனநலம் பாதிக்கப்பட்டவர் போல வேடமணிந்த அதிகாரி நோயாளிகளிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். மயிலாடுதுறை கச்சேரி சாலையில் உள்ள பிரபல பிரியாணி கடையில் அதிகாரிகள் சோதனை நடத்தினர். கடை ஊழியர்கள் நகராட்சி சுகாதார ஆய்வாளர் பிருந்தா, நகர அமைப்பு உதவியாளர் முருகராஜ் ஆகியோரை தாக்கினர். காயமடைந்த இருவரும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர். கடை உரிமையாளரை கைது செய்யக்கோரி நகராட்சி அலுவலகம் முன்பு அனைத்து நிலை அலுவலர்கள், கள ஊழியர்கள் பணியை புறக்கணித்து ஆர்ப்பாட்டம் செய்தனர். வேலூர் மாவட்டம் கீழ் சென்றத்தூர் கிராமத்தில் 15க்கும் மேற்பட்டோர் வயிற்றுப்போக்கு காரணமாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர். இதில் 80 வயதான பலராமன் என்பவர் பலியானார். குடிநீரில் கழிவுநீர் கலக்கப்பட்டதா என விசாரிக்க மாவட்ட கலெக்டர் சுப்புலட்சுமி உத்தரவிட்டார். அதன் பேரில் வருவாய்த்துறை அதிகாரிகள் விசாரணையை துவக்கினர். தஞ்சாவூர் மாவட்டம் ராஜகிரி கஞ்சா நகர் பகுதியில் வசிப்பவர் ஷேக் முகமது. வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் வணிகம் செய்து வருகிறார். இவர் 2017ஆம் ஆண்டு துபாயில் உள்ள ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்தபோது ஊருக்கு பணம் அனுப்பியது தொடர்பாக புகார் எழுந்தது. டெல்லியில் இருந்து வந்த சிபிஐ அதிகாரிகள் ஷேக் முகமது வீட்டில் திடீரென சோதனை செய்தனர். அவருக்கு சம்மன் வழங்கிய அதிகாரிகள் விசாரணைக்கு ஆஜராகும்படி கூறிச் சென்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடி தர்கா 850ஆம் ஆண்டு சந்தனக்கூடு விழா விமரிசையாக நடைபெற்றது. யானை, ஒட்டகம், குதிரைகள் நடனம் என களை கட்டியது. விழாவில் பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். சென்னையில் தாய்ப்பால் விற்பனை தொடர்பான கண்காணிப்பை மாநிலம் முழுவதும் தீவிரப்படுத்த 11 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. வேறு பொருட்கள் விற்பனை செய்ய உரிமம் பெற்று தாய்ப்பால் விற்றால் உரிமத்தை ரத்து செய்ய உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டுள்ளது. தாய்ப்பால் விற்பனை தொடர்பான புகார்களை 9440423222 என்ற எண்ணில் தெரிவிக்கலாம். ஹைதராபாத்திலிருந்து கந்துக்கூறு சென்ற தனியார் பஸ் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 20 பயணிகள் காயமடைந்தனர். விபத்து குறித்து விசாரணை நடக்கிறது. சிதம்பரத்திலிருந்து திருப்பூர் நோக்கி 15க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் வந்த அரசு பஸ் கரூர் காந்தி கிராமம் அருகே டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் தடுப்புச் சுவரில் மோதி விபத்துக்குள்ளானது. பஸ் டிரைவர் மற்றும் கண்டக்டர் உட்பட 6 பேர் காயமடைந்தனர். ஸ்பாட்டுக்கு விரைந்த தாந்தோன்றிமலை போலீசார் காயமடைந்தவர்களை கரூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர். விசாரணை நடத்துகின்றனர். சேலம் வடக்கு அம்மாப்பேட்டை ரேஷன் கடையில் மண்ணெண்ணெய் வாங்க தள்ளுமுள்ளு ஏற்பட்டதில் மூதாட்டிகள் கீழே விழுந்தனர்.
இந்த செய்தி தினமலர் டிவியில் வெளியானது. இதன் எதிரொலியாக சேலம் தாலுகா வட்ட வழங்கல் அலுவலர் காயத்ரி விற்பனையாளர்களிடம் விசாரணை நடத்தி துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கும்படி மாவட்ட வழங்கல் அலுவலரிடம் அறிக்கை வழங்கினார். வாரத்திற்கு 2 நாட்கள் மண்ணெண்ணெய் விநியோகம் செய்ய உத்தரவிட்டார். அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் 1.83 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் நடைபெற்றது. கடந்த வாரத்தை விட விரலி மஞ்சள், உருண்டை மஞ்சள் குவிண்டாலுக்கு 500 ரூபாய் உயர்ந்துள்ளது. பனங்காலி மஞ்சள் 1090 ரூபாய் விலை உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். பக்தர்கள் வசதிக்காக யஷ்வந்த்பூர் புதுச்சேரி வாராந்திர ரயில், மங்களூர் புதுச்சேரி வாராந்திர ரயில்கள் மேல் நாரியப்பனூரில் 1 நிமிடம் நின்று செல்லும் எனவும், சென்னை எழும்பூர் சேலம் விரைவு ரயில் வரும் 11ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை மேல் நாரியப்பனூரில் 1 நிமிடம் நின்று செல்லும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் பள்ளி மாணவர்களுக்கு ஒன் சைடு பாக்ஸ் கட்டிங், கோடு வரைதல் போன்ற புள்ளிங்கோ கட்டிங் செய்வதில்லை என முடித்திருத்தும் தொழிலாளர் நலச்சங்கத்தினர் முடிவு செய்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்ட முடித்திருத்துவோரை பின்பற்றி மற்ற மாவட்டங்களைச் சேர்ந்த சலூன் கடைக்காரர்களும் புள்ளிங்கோ கட்டிங் செய்ய மாட்டோம் என அறிவிக்க வேண்டும் என பெற்றோர்களும் ஆசிரியர்களும் வலியுறுத்துகின்றனர். சென்னையில் மாணவர்கள், இளைஞர்கள் ஆபத்தான முறையில் படிக்கட்டில் தொங்கியபடி பயணம் செய்கின்றனர். கதவுகள் இல்லாமல் கண்டறியப்பட்ட 448 பஸ்களில் முதற்கட்டமாக 200 பஸ்களிலும், இரண்டாவது கட்டமாக 248 பஸ்களிலும் தானியங்கி கதவுகள் பொருத்தப்பட்டுள்ளன. ஹிமாச்சல பிரதேசம் மண்டி லோக்சபா தொகுதி பாரதிய ஜனதா வேட்பாளர் கங்கனா ரணாவத் ஓட்டளித்தார். ஹிமாச்சல் முழுவதும் மோடி அலை உள்ளது. மாநிலத்தின் 4 இடங்களையும் நாங்கள் கைப்பற்றுவோம். மண்டி மக்கள் என்னை ஆசிர்வதிப்பார்கள் என கங்கனா தெரிவித்தார். ஆந்திரா காக்கிநாடா அருகே உள்ள ஏனாம் பகுதியில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. காற்றின் வேகத்தால் ஏனாம் முழுவதும் மரங்கள் முறிந்து விழுந்தன. கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. பல இடங்களில் மின்கம்பங்கள், மின் வயர்கள் அறுந்து விழுந்ததால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. மதுரை மாவட்டம் அழகர் கோயில் அருகே உள்ள ஐந்துமுத்தன் கோயில் கண்மாயில் மீன்பிடி திருவிழா விமர்சையாக நடந்தது. நாட்டு வகை மீன்களான கட்லா, கெளுத்தி, ஐயிரை, விரால், ரோகு உள்ளிட்ட பல்வேறு வகையான மீன்களை மக்கள் மகிழ்ச்சியுடன் பிடித்தனர். கொடைக்கானல் பேரிஜம் ஏரியை டூரிஸ்டுகள் வனத்துறை அலுவலகத்தில் அனுமதி சீட்டுக்காக குவிந்தனர். காட்டு யானைகள் முகாமிட்டதால் தடை விதித்திருப்பதாக வனத்துறையினர் தெரிவித்தனர். முறையான அறிவிப்பு இல்லாததால் டூரிஸ்டுகள் ஏமாற்றத்துடன் திரும்பினர். மதுரை வில்லாபுரம் புதுநகர் ஸ்போர்ட்ஸ் அகாடமி, மாநகர மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு, செய்தியாளர்கள் சங்கம் மற்றும் மாவட்ட ஸ்கேட்டிங் அசோசியேஷன் சார்பில் போதையில்லா சமுதாயத்தை உருவாக்கிட விழிப்புணர்வு ஸ்கேட்டிங் பேரணி நடைபெற்றது. மதுரை ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் துவங்கிய பேரணியை மாநகர காவல் ஆணையாளர் லோகநாதன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். திண்டுக்கல் மாவட்டம் சென்னஞ்செட்டிப்பட்டி மக்கள் ஒச்சாண்டம்மன் கோயில் முன்பு பொங்கல் வைத்தனர். தமிழக அரசு கள்ளர் சீரமைப்பு துறையின் கீழ் செயல்படும் அரசு கள்ளர் பள்ளிகளை பள்ளிக்கல்வித்துறையோடு இணைக்கக்கூடாது என வேண்டி வழிபாடு செய்தனர். இந்நிகழ்ச்சியில் சென்னஞ்செட்டிப்பட்டி, திருப்பூர், கோயம்புத்தூர், திண்டுக்கல், கொடைக்கானல், நிலக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான மக்கள் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அருகே பலத்த காற்று வீசியதால் அங்கிருந்த புளிய மரத்தின் கிளை முறிந்து வீட்டின் மீது விழுந்தது. வீடு பெரும் சேதமடைந்தது. வீட்டில் யாரும் இல்லாததால் அசம்பாவிதங்கள் தவிர்க்கப்பட்டது. தர்மபுரி மாவட்டம் எலங்காளப்பட்டி கிராமத்தில் செல்வம் என்பவருடைய கிணற்றில் தூர்வாரும் பணி நடந்தது. எதிர்பாராத விதமாக பாரம் தாங்காமல் கிரேன் அருந்து கிணற்றுக்குள் விழுந்ததில் கிணற்றுக்குள் இருந்த செல்வம் என்பவர் உடல் நசுங்கி இறந்தார். கிரேன் ஆபரேட்டர் சின்னசாமி உயிருக்கு ஆபத்தான நிலையில் தர்மபுரி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். இச்சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது. சென்னை ஆதம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் ரவிக்குமார், வயது 19. தனது நண்பர் ரோஹிதோஷனுடன் பள்ளிக்கரணைக்கு பைக்கில் சென்றார். வேளச்சேரி புதிய மேம்பாலத்தில் ஏறிய போது அங்கு பழுதாகி நின்ற அசோக் சொக்கலிங்கம் என்பவரது காரில் பைக் மோதியது. படுகாயமடைந்த ரவிக்குமாரும் ரோஹிதோஷனும் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பலனின்றி இறந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரைச் சேர்ந்தவர் ரத்தின தேவி. இவரது மகன் சதீஷுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த அருண்குமாருக்கும் குடிபோதையில் தகராறு ஏற்பட்டுள்ளது. பின்னர் சமாதானமாக சென்ற அருண்குமார் சதீஷ் வீட்டுக்கு சென்றார். அங்கிருந்த ரத்தின தேவியை வலது கையில் கத்தியால் வெட்டினார். காயமடைந்த அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனார். போலீசார் அருண்குமாரை கைது செய்தனர். சென்னை காசிமேட்டில் மகளிர் சுயஉதவி குழு கடனை கட்டாததால் இரும்பு ராடால் அடிக்கப்பட்ட பெண் சிகிச்சை பலன் இன்றி மரணமடைந்தார். இந்த சம்பவம் குறித்த விசாரணை நடக்கிறது. புதுச்சேரி உருளையன்பேட்டை முல்லை நகரில் உள்ள உலகநாயகி அம்மன் கோயிலில் புகுந்த மர்ம நபர்கள் அம்மன் கழுத்திலிருந்து 5 பவுண்ட் நெக்லஸ், கம்மல் உள்ளிட்டவற்றை திருடிச் சென்றனர். அவர்களை போலீசார் தீவிரமாக தேடுகின்றனர். புதுச்சேரியிலிருந்து சென்னைக்கு 20 பயணிகளுடன் அரசு பஸ் சென்று கொண்டிருந்தது. பனிச்சிமேடுகுப்பம் பகுதியில் சென்றபோது மினி லோடு வேனில் பஸ் நேருக்கு நேர் மோதியது. இதில் மினி லோடு வேன் டிரைவர் லட்சுமி நாராயணன் ஸ்பாட்டிலேயே பலியானார். இந்த விபத்தால் அப்பகுதியில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.
புதுச்சேரி உருளையன்பேட்டை முல்லைநகர் மலர் வீதியில் அனுமதியின்றி இயங்கி வந்த தங்கும் விடுதியில் இருந்த சுற்றுலா பயணிகளை போலீசார் வெளியேற்றினர். தொடர்ந்து இதுபோன்ற சம்பவங்களில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் எச்சரித்தனர். வேலூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் காவல்துறையினர் நடத்திய அதிரடி சோதனையில் 3610 லிட்டர் சாராயம் மற்றும் ஊரல் பறிமுதல் செய்து அழிக்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நடுப்பேட்டை ராஜேந்திர சிங் தெரு பகுதியில் பெங்களூரில் இருந்து சென்னை நோக்கி ரவை மூட்டைகளை ஏற்றி வந்த லாரி சாலையோரம் இருந்த மின்வாரிய டிரான்ஸ்பார்மர் மீது மோதியது. பலத்த சத்தம் கேட்டதால் பொதுமக்கள் அலறியடித்து ஓடினர். பின்னர் மதுபோதையில் இருந்த லாரி டிரைவரை பிடித்து தர்ம அடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீ ஆதிவராகநல்லூர் வள்ளுவர் தெருவை சேர்ந்த ரேணுகா சிலம்பரசன் தம்பதியினர் தனியார் நிதி நிறுவனத்தில் கடன் பெற்றனர். 4 மாதம் தவணை மட்டுமே கட்ட வேண்டியிருந்த நிலையில் நேற்றிரவு நிதி நிறுவன ஊழியர்கள் பணத்தை கட்ட வலியுறுத்தி வீட்டை பூட்டியதால் இரவில் கைக்குழந்தையோடு ரேணுகா தெருவில் வந்து நின்ற சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. கிழக்கு ஆப்கானிஸ்தானில் நங்கர்ஹார் மாகாணத்தில் பசோல் பகுதியில் இன்று காலை படகு ஒன்று ஆற்றில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. 13 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டனர். 8 பேர் இறந்தனர். 5 பேர் மாயமான நிலையில் அவர்களை தேடும் பணி தொடர்ந்து நடந்து வருகிறது. அருப்புக்கோட்டை SPK இன்டர்நேஷனல் பள்ளியில் நடைபெறும் மாநிலங்களுக்கிடையேயான இறகுப்பந்து போட்டியை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் சர்வீஸ் போட்டு துவக்கி வைத்தார். தமிழகம், கர்நாடகா, கேரளா, பாண்டிச்சேரி என பல்வேறு மாநிலங்களிலிருந்து 300 அணிகள் பங்கேற்றுள்ளன. மலேசியாவில் நடந்த உலக சிலம்பம் போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் 15 தங்கம், 11 வெள்ளி, 15 வெண்கலம் வென்று அசத்தினர். சென்னை விமான நிலையம் வந்த மாணவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. 20 அணிகள் பங்கேற்கும் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி அமெரிக்காவில் இன்று தொடங்குகிறது. 29ஆம் தேதி வரை நடைபெறும் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி தொடரில் 20 அணிகள் பங்கேற்கின்றன. மலையாள நடிகையான அனுபமா பரமேஸ்வரன் தெலுங்கில் முன்னணி நடிகையாக உள்ளார். தமிழில் கொடி, தள்ளி போகாதே போன்ற படங்களில் நடித்தவர் இப்போது துருவிக்ரமுக்கு ஜோடியாக பைசன் படத்தில் நடிக்கிறார். இது தவிர AR ஜீவன் என்பவர் இயக்கியுள்ள லாக்டவுன் என்ற படத்திலும் கதையின் நாயகியாக நடித்து முடித்திருக்கிறார். இந்த படம் இம்மாதம் ரிலீஸ் என தேதி குறிப்பிடாமல் அறிவித்துள்ளனர். சுந்தர் சி இயக்கம் நடிப்பில் சமீபத்தில் வெளியான படம் அரண்மனை 4. தமன்னா, ராஷி கண்ணா உள்ளிட்டோரும் நடித்தனர். 100 கோடி ரூபாய் வசூலை கடந்த இந்த படம் தற்போது ஹிந்தியில் டப்பிங் செய்யப்பட்டு ரிலீஸ் ஆக உள்ளது. முன்னதாக அங்கு நடந்த ப்ரமோஷனில் பேசிய தமன்னா, ஒரு தென்னிந்திய படம் 100 கோடி ரூபாய் வசூலித்துள்ளது பெருமிதமாக உள்ளது. சுந்தர் சி இந்தியாவின் டாப் 3 இயக்குநர்களில் ஒருவர். தொழில்நுட்பத்தை அவர் அழகாக கையாளுகிறார் என்றார். விஜய் ஆண்டனி நடித்துள்ள மழை பிடிக்காத மனிதன் படம் விரைவில் வெளியாக உள்ளது. ஹைதராபாத்தில் நடந்த இப்பட நிகழ்வில் பேசிய அவர், நான் சில நாட்களுக்கு முன்பு செருப்பு அணியாமல் சுற்றித் திரிந்தேன். அந்த அனுபவம் நன்றாக இருந்தது. செருப்பு அணியாத போது மனதுக்கு அமைதி கிடைத்தது. நமக்குள் தன்னம்பிக்கையை கூட இது வளர்க்கும். நான் எப்போது செருப்பில்லாமல் சுற்ற ஆரம்பித்தேனோ அப்போதிலிருந்து எவ்வித நெருக்கடிக்கும் ஆளாகவில்லை. வாழ்நாள் முழுவதும் செருப்பு அணியாமல் இருக்க விரும்புகிறேன். இது சந்தோஷமாக இருக்கிறது என்றார் விஜய் ஆண்டனி. வேட்டையன் படப்பிடிப்பை முடித்த பின் நடிகர் ரஜினி அபுதாபிக்கு சென்றார். அங்கிருந்து சென்னை திரும்பிய அவர் பின்னர் இமயமலைக்கு புறப்பட்டு சென்றார். அங்கு கேதார்நாத், பத்ரிநாத் உள்ளிட்ட இடங்களுக்கு சென்று தரிசனம் செய்துள்ளார். அந்த வீடியோக்கள், புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் பரவியுள்ளன. தேர்தல் முடிவுகள் வரும் வரை ரஜினி அங்கேயே இருப்பாராம். அதற்கு பிறகுதான் அவர் சென்னை திரும்புகிறார். ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் குட் பேட் அக்லி படத்தில் அஜித் நடித்து வருகிறார். நாயகியாக நயன்தாரா நடிக்க உள்ளார். இதன் முதற்கட்ட படப்பிடிப்பு ஹைதராபாத்தில் நடக்கிறது. இதில் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்க சமீபத்தில் மலையாளத்தில் வெளிவந்த பிரேமலு படத்தின் மூலம் பிரபலமான நஸ்லின் மற்றும் தெலுங்கு நடிகர் சுனில் இருவரும் இணைந்துள்ளனர். அனைவரது வீட்டிலும் பூஜை அறை உள்ளது. இருந்த போதிலும் கோயிலுக்கு சென்றுதான் சாமி கும்பிடுகிறார்கள். அதேபோல் அனைவரும் ஒன்றிணைந்து படம் பார்ப்பது திரையரங்கில்தான். அது என்றும் மாறாது என OTT குறித்து இயக்குனர் மாரி செல்வராஜ் கருத்து தெரிவித்தார். கருடன் திரைப்படத்துக்கு எதிர்பார்த்ததை விட பெரிய வரவேற்பு கிடைத்துள்ளது. ஹீரோவாக நடிக்க இடையூறு இல்லாமல் இருக்கும் படங்களில் காமெடியனாக கண்டிப்பாக நடிப்பேன் என நடிகர் சூரி கூறினார். தேர்தல் முடிவுகள் மக்களுக்கான முடிவாக இருந்தால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். நயன்தாரா, விக்னேஷ் சிவன் ஜோடி தங்களது இரட்டை குழந்தைகளுடன் ஹாங்காங்கிற்கு சுற்றுலா சென்றுள்ளனர். அங்குள்ள டிஸ்னிலாண்டில் குழந்தைகளுடன் எடுத்த போட்டோக்களை இருவருமே இன்ஸ்டாவில் பகிர்ந்துள்ளனர். விக்னேஷ் சிவன் வெளியிட்ட பதிவில், 12 ஆண்டுகளுக்கு பிறகு இங்கு வந்துள்ளேன். கையில் 1000 ரூபாய், காலில் செருப்புடன் போடா போடி படத்தின் படப்பிடிப்புக்கு அனுமதி வாங்க இங்கு வந்தேன். என்னுடைய அன்பான குழந்தைகளுடன் இங்கு வந்திருப்பது இனிமையாகவும் எமோஷனலாகவும் திருப்தியாகவும் உள்ளது என குறிப்பிட்டுள்ளார்.